வெல்கம் பேக். இன்னைக்கு பாருங்கள், நான் புளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சூப்பர் ஈஸியான மிளகு ரசம் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு நான் முதல்ல புளி எடுத்திருக்கேன். இந்த புளி பார்த்திங்கன்னா எவ்வளோ அளவு சொல்லலாம், ஒரு சின்ன லெமன் அளவு புளி தான் எடுக்கிறேன். நிறைய புளி நீங்கள் ஆட் பண்ண வேணாம். அண்ட் யூஸ்வலாக புளி சூஸ் பண்ணுறப்போ பழைய புளி, அதாவது 1 வருஷத்து பழைய புளி இல்லை 6 மாதத்து பழைய புளி உடம்புக்கு ரொம்ப நல்லது. புது புளியை விட பழைய புளிக்கு எப்பவுமே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் எப்பவுமே பழைய புளி தான் யூஸ் பண்ணுவேன். பட் இது கலர் மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ ரசமாக இருந்தாலும் குழம்பா இருந்தாலும் கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். பட் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆட் பண்ண போகிறது கொஞ்சம் தான் இல்லையா. ப்ளஸ் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுவீங்க, தக்காளி ஆட் பண்ணுவீங்க. ஸோ கலர் வந்து கரெக்டாக அதில் வந்துடும். ஸோ இப்போது இந்த புளியை நான் வந்து தண்ணியில் ஊற விட போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு பவுல் வைக்க போகிற ரசத்துக்கு நான் இவ்வளோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட குவான்டிட்டி எவ்வளோ வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் புளியோட எதையும் ஒன்று கூட பண்ணிக்கலாம், இல்லை குறைச்சிக்கலாம். ரொம்ப புளிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரசம் வந்து ஒரு மீடியமான புளிப்பில் இருந்தால் போதும். ரொம்ப புளிப்பும் உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே அளவாக நம்ம சேர்த்துக்கிறது நல்லது. பர்டிகுலராக இந்த ரசம் உங்களுக்கு சளி கபம்லாம் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. ரெகுலராகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை நான் தண்ணியில் ஊற வைப்பேன். ஸோ இப்போ பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், அப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு. ஸோ பூண்டை நீங்கள் தோல் உரிக்க வேண்டாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இடிக்கிற கல்லில் போட்டு நல்லா இடித்து எடுத்து வச்சுக்க போகிறோம். நல்லா இடிச்சிக்கணும். 1-2 மாலாம் இருக்கக்கூடாது, நல்ல பவுடராகவே இருக்கணும். நல்லா இடிச்சுக்கோங்க. மிக்சியில் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா இவ்வளோ கொஞ்சமாக போடுறதுனால நல்லா ஃபைனாக பவுடர் ஆகாது. பட் நீங்கள் இடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் இடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் இடித்து வச்சுருக்க பூண்டு, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் அந்த புளி தண்ணியில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது ஒரு பச்சை மிளகாய் ஸ்லிப் பண்ணது. ஸோ ஆல்ரெடி நான் வந்து மிளகு போட்டிருக்கிறது காரம் 1, 2வது காரம் இந்த பச்சை மிளகாய், 3வது காஞ்ச மிளகாய் தாளிப்பேன். அடுத்தது தக்காளி, ஒரு தக்காளி நல்ல பழுத்த தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு 2 பிஞ்ச் அளவு பெருங்காயம். அடுத்தது இந்த ரசத்துக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு கையளவு கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கையிலே நல்லா பிசைஞ்சு விட்டுக்க போகிறோம். கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா ரசத்தோட அரோமா ரொம்ப நல்லா வரும். ஸோ பிசைஞ்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டேன். தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போது நமக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ எண்ணெய் விட்டுட்டு நிறைய எண்ணெய் விட வேணாம் ரசத்துக்கு. முக்கியமாக உடம்பு சரியில்லாதவங்களுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா எண்ணெயை ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஊற்றினா போதும். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன். அண்ட் இதில் கடுகு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் ரசத்தை அதில் ஊற்றிட்டேன். இப்போ ரசம் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி வந்தோடனே நம்ம திரும்பியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மூடிடணும். ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா அப்படின்னா ரசத்தில் இருக்கிற அந்த வாசனை, அப்புறம் அதுக்கு உண்டான சில மருத்துவ குணங்கள் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே அதை விட்டு போயிடும். ஸோ ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஸோ இது ஒரு கொதி வர்றப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வர்ற 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், வெல்லம் ஆட் பண்ணுறேன். ஸோ ஏன் இந்த வெல்லத்தை ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அந்த புளிப்பு, உப்பு, காரம் எல்லாத்தையும் வந்து அது சமமாக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக ஒரு டிண்ட் ஆஃப் ஸ்வீட்னஸ் இருக்கும், நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து கொதி வர்ற டைம் ஆகிடுச்சு. பாருங்க, பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. ஸோ அவ்வளோதான், இதோட நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. ஸோ இதுதான் கரெக்டான டைம். இதுக்கு மேலே நம்ம கொதி விட வேணாம். ஸோ பாருங்கள், நம்மளோட சூப்பர் யம்மி மிளகு ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ரைஸில் போட்டு சாப்பிட்லாம், இல்லை அப்படின்னா அப்படியே சூடாக ஒரு கிளாஸில் எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம். முக்கியமாக கோல்டு ஃபீவர் இருக்கிறவங்கெல்லாம் தாராளமாக நிறையாவே எடுத்துக்கலாம். இதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. காரமும் எண்ணெயும் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்து கொடுங்க, அவ்வளோதான். மற்றபடி ஜுரத்துக்கு, சளி இருக்கிறவங்க, சாப்பிட முடியாதவங்க, இல்லை ரொம்ப உடம்பு முடியாதவங்கெல்லாம் தாராளமாக ரச சாதம் எடுத்துக்கலாம். அண்ட் இது ரொம்பவே நல்ல ரசம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.